தமிழ் சினிமாவோட செகண்ட் ஹாஃப் வந்து சாபக்கேடா இருந்துச்சு. ஆனா இதுல அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி போடு சாங்கு ஒரு 3-4 இடத்துல பஞ்ச் பண்ணிருக்காங்க. கரெக்டான இடத்துல இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா அந்த கடைசியா ஒரு சீன்ல வந்து அந்த பாட்டு வரும். தியேட்டரே இருந்துச்சு, ஆடினாங்க. அந்த மாதிரி இருக்கும். கலாச்சிட்டு போயிட்டாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த பாட்டு வச்சு சிங்கிள் நல்லா இருக்கு. அதுல இல்ல அது பின்னாடி நிறைய ஆடியன்ஸ் அப்படிதான் பேசினா நல்லா இருக்கு. பாருங்க வந்து ஃபன்னா இருக்கும். நல்லா இருக்கு படம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் காமெடி நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஓகே, நல்லதா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே தான் இருக்கு. பட் ஓகே, ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் இருக்க காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. காமெடியா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. செம்ம காமெடி, நல்லா இருந்துச்சு. இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே செம்ம ப்ரோ. அந்த குழந்தையும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே வேற லெவலு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாமே காமெடியாக இருந்துச்சு. எங்கேயுமே லேகிங்லாம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. இது கண்டிப்பாக பார்க்கலாம். செகண்ட் டைம் பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. நான் படம் பார்க்கலாம்ண்ணா. ரெண்டு பேரும் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஜாலியா ஃபேமிலியா பார்க்கலாம் படம். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நான் படம் எல்லாம் கொஞ்சம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு படம். பார்க்கலாம். நல்லா இருந்ததுண்ணா படம். நல்லா இருந்ததுண்ணா, பிடிச்சிருந்து. பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்ல படம். நல்ல படம் தான், பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுங்க ப்ரோ. கருணாஸ் போர்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? கருணாஸ் போர்ஷன் நல்லா இருந்ததுங்க ப்ரோ. விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யலட்சுமி காம்போ எப்படி இருந்துச்சு? அப்போ அவங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. நடுவில் மீனு டீச்சர்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க ரோலும் நல்லா இருந்தது. எப்படி இருந்துச்சு ப்ரோ அந்த டீச்சர் ரோலா? டீச்சர் ரோல் நல்லா இருந்தது ப்ரோ. டீச்சர் ரோல் பீக் எங்கே ஆச்சுன்னா அப்படி போடு சாங் ஒன்று வரும் நடுவில். அந்த சீன் நல்லா சூப்பராக தான் இருந்தது. அந்த சீன் எழுதுனதே நல்லா சூப்பராக தான் இது பண்ணியிருந்தாங்க. விஜய் கலாச்சிருப்பாங்க. இல்லை, எனக்கு அது தெரியல. எனக்கு கலாச்ச மாதிரி தெரியல. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுது. நான் யோசிக்கவே இல்லை. தளபதி ஃபேன். என்கிட்ட எப்படி பேசாதீங்க. படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா ப்ரோ? உங்களுக்கு காமெடியா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா காமெடியாக ஃபன்னாக எலிமெண்ட்டாக போயிட்டு எப்படி பண்ணிருக்காங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டும் இதே மோரலஸ் இதே கதை தான். பட் இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளங்கிற சொல்லி கிளைமேக்ஸில் வந்து இல்லை அப்படி இல்லைங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே தான் ஒய்ஃபுக்காக இவருக்கு இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க கதையை. அதில் இப்படி இருக்கும்போது ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி ஒன்று நடந்து, இல்லை ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோஸ்டிக்காக இருக்கான்னு காமிச்சிருக்கான், தான் அப்படி இல்லைங்கிற ஒரு ப்ரூவ் பண்ணியிருப்பார். சாட்டிஸ்ஃபைடா? படம் சூப்பராக இருக்கும். 10க்கு 9 தரலாம். அதான் சொன்னேன், தமிழ் சினிமாவோட செகண்ட் ஹாஃப் வந்து சாபக்கேடா இருந்துச்சு. ஆனால் இதில் அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் கலகிட்டாப்புல. ஐஸ்வர்யலட்சுமி சொல்லவே தேவையில்லை. அந்த பாக்ஸிங் அந்த நுணுக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. விஷ்ணு விஷால் அழுதுட்டு சொன்னாப்புல, எனக்கு ரெகக்னைஸே இல்லை ஏன்னு தெரிலன்னு. இந்த படம் ப்ராமிஸாக சொல்கிறோம், அவங்களுக்கு ரெகக்னைஸ் கொடுத்துட்டாங்க மக்கள். அந்த மாதிரி ஒரு படம். கேர்ள்ஸுக்கெல்லாம் செம்ம மோட்டிவேஷன். ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்குதா இல்லைன்னு தெரியாது. ஏன்னா 6 வருஷம் முன்னாடி உள்ள அதே கதையை பேஸ் பண்ணி வந்ததுனால ரொம்ப பழைய கதை தான். இந்த ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்கும். ஆனால் ஜென்சி கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. செம்ம சீன்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வந்து ரசிச்சு பார்க்குற மாதிரி முடிச்சாங்க. தமிழ் சினிமாவில் ஹீரோக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த படத்தை ஈக்குவலாக ஹீரோயினுக்கும் ஒரு ஷேர் ஸ்க்ரீன் பேஸ் கொடுத்து அவங்களுக்கும் மெயினாக. இந்த படம் வந்து ஃபுல் லென்த்தாக ஹீரோயின் பேஸ்டு ட்ராமா தான் இது. ஓகேங்களா? ஃபீமேல் ரெஸ்லிங்கை பற்றி தான் சொல்கிறாங்க. அதனால் ஹீரோக்கெலாம் வேலையே கிடையாது. அவங்க வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணாங்கிறது முக்கியம். ஐஸ்வர்யலட்சுமி கலக்கிட்டாங்க. கேர்ள்ஸுக்கெலாம் செம்ம மோட்டிவேஷன். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் மூணாவது ஒருத்தர் தலையிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு ஒற்றை கருத்தை வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. கிளைமாக்ஸில் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மூணாவது ஆள் தலையிடாமல் இருந்தேன்னா குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்ல டச் ஆச்சு. காமெடியில் அப்படி ஒரு காமெடி சூப்பராக இருந்துச்சு. கருணாஸ் தான் மேட்ரு. ரொம்ப நாள் கழிச்சு கருணாஸோட காமெடி விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். யோகி பாபு கொஞ்ச நேரமே வந்தாலும் கலக்கிறாப்புல. அதெல்லாம் தாண்டி ரம்யா கிருஷ்ணன் வாழ்ந்துருக்காங்க. மொத்தத்தில் வந்து நம்ம கொடுத்த காசுக்கு மோசமே கிடையாது. என்டர்டைன்மெண்ட் போயிடும். டீச்சர் காமெடிலாம் செம்ம ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு பாக்கியராஜ் சார் இல்லை, முந்தானே முடிச்சல பார்த்தோம்ல, அதே கேரக்டர் கொண்டாந்து வச்சிருக்காங்க. எப்படி அவங்களுக்கு ஃபிளிக் ஆச்சு, எதனால ஃபிளிக் ஆச்சுன்னு தெரில. அந்த டீச்சர் காமெடிலாம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி போடு சாங்கு ஒரு 3-4 இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டான இடத்துல இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக அந்த கடைசியாக ஒரு சீனில் வந்து அந்த பாட்டு வரும். தியேட்டரே இருந்துச்சு, ஆடினாங்க. அந்த மாதிரி இருக்கும். கலாச்சிட்டு போயிட்டாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். கட்டா குஸ்தி 2 ஒன்றை விட என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விடவே பெட்டராக இருந்துச்சு.
விஷ்ணு விஷால் வந்து ஒரு விஷயத்துக்கு பாராட்டணும். அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி ரொம்பவே அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யலட்சுமிக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப்லாம் கொடுத்து, ஸோ அதுக்கே அவரை பாராட்டலாம். ஐஸ்வர்யலட்சுமியுமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இதில் நிறைய ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய உழைச்சிருக்காங்கன்றது தெரியுது. அவங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணு வருது, அந்த பாப்பா வந்து இவங்க 2 பேரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நடிச்சிருக்கு. ஸோ ஃபேமிலியோட வந்து தியேட்டரில் பார்க்கலாம் அப்படி ஒரு படம். காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா கருணாகரன், முனிஷ்காந்த், அதுக்கப்புறம் காளி வெங்கட்னு நிறைய பேர் இருக்காங்க. யோகி பாபு வராரு கடைசியா. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐஸ்வர்யலட்சுமி வர சீன் இல்லாமல் டீச்சர் வர சீன்லாம் பயங்கரமாக கத்துறாங்க. டீச்சர் வர சீனு என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் தவிர்த்து இருந்துக்கலாம். நாட்டாமையில் வர டீச்சர் மாதிரி வராங்க. ரொம்ப அவங்க வர காட்சிகள்லாம் ரொம்ப விரசமாக இருக்குது. ஸோ அவங்க கதைக்கு எந்த வகையிலுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ அவங்க போர்ஷன்லாம் படத்துலேருந்து எடுத்துட்டா கூட எந்த பாதிப்பும் இருக்காது கதைக்கு. ஸோ அதை மட்டும் தவிர்த்து இருந்திருக்கலாம். படத்தில் அப்படி போட போர்ஷன் ஒன்று வந்து படத்தில் அது நான் அப்பப்போ வருது, ஃபுல் சாங்குமே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தியேட்டர் மூமெண்ட்ஸ் தான். அதெல்லாமே படத்தில் அது போகிற பக்கம் விஜய் கலாச்ச மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது? எனக்கு அது பெருசாக கலாய்ச்ச மாதிரி தெரியல. பட் குறிப்பிட்ட இந்த பாட்டு ஏன் வச்சாங்க அப்படின்றது புரிஞ்சவங்களுக்கு புரியும். சித்தின்றாங்க. அது எப்படி இருக்கு பார்க்கும்போது தியேட்டரில் எதனா தெரியுதா அந்த மாதிரி எதனா? இல்லை, அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. இந்த டீச்சர் கேரக்டர் தான் அப்படி சொல்கிறாங்க. மேபி டீச்சருக்கு வந்து அந்த பாட்டில் ஆடி இருக்கிறதுனால ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். பட் அதான் குறிப்பிட்ட அந்த பாட்டு எதனால் வச்சாங்கன்றது புரிஞ்சவங்களுக்கு புரியும். நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாரும் பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச். ஐஸ்வர்யலட்சுமி விஷ்ணு விஷால் காம்போ எப்படி இருந்தது? எல்லாருமே நல்லா, அதான் 1 விட 2 நல்லா பெட்டராக இருக்கு. நல்லா இருக்கு, வந்து எல்லாம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்படி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாருமே அதான் ஈவனாக பண்ண மாதிரி இருந்துச்சு. யாருமே அதிகமாக பண்ண மாதிரியும் அப்படியே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கருணாஸ் எனக்கு ஆக்சுவலி அவர் தான் இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச கேரக்டர். கருணாஸ் ரோல் வந்து எப்படி ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும், ஃபுல் காமெடியாக இருக்கும். அவர் அந்த பழைய கருணாஸோட வெர்ஷன் நீங்கள் பார்க்கலாம் அதில். ஓகே, மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு ப்ரோ. அதான் படத்துக்கு ஒர்க் ஆயிருக்கு. பட் எனக்கு பர்சனல் ஃபேவரட்னு எதுவும் இல்லை இதில். படத்தில் மீனு டீச்சரோட போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அது வந்து சர்ப்ரைஸ் தான். அவங்க நீங்கள் அது பார்த்தீங்கன்னா தான் நல்லா, ஆனால் நல்லா ஒர்க் ஆயிருக்கு அவங்களோட ரோல். அப்படி போடுற ஒரு எலமெண்ட். ஆமாம், அது ரொம்ப தேட்டருக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த பாட்டு நல்லா ஃபன்னாக இருக்கும். அவங்க சீன் வரும்போது இல்லை கலாய்க்கெல்லாம் இல்லை. அது அந்த பாட்டு வச்சு சிங்க் நல்லா இருக்கு அதில். சித்தி தளபதி இல்லை, அது பின்னாடி நிறைய ஆடியன்ஸாக அப்படி தான் பேசினா நல்லா இருக்கு. பாருங்க, வந்து ஃபன்னாக இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ, உண்மையாக நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்த்தேன், அதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக படத்தில் ஐஸ்வர்யலட்சுமி விஷ்ணு விஷால் காம்போ நல்லா இருந்தது. அவங்க ஆக்சுவலாக நல்லா செட் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும். இந்த தடவையும் பார்க்கும்போது நல்ல பேர் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஐஸ்வர்யலட்சுமி காம்போ மாதிரியே மீனு டீச்சர் காம்போ எப்படி இருந்தது? அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. அதான் அவங்க கொடுத்தரோட அந்த ஆக்டரும் புதுசாக கொடுத்தரோட நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடியில் கருணாஸ் காமெடியில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? அது ரொம்ப அவரது இப்போவுமே அந்த பழைய மாதிரி நல்லா ஒரு டைமிங் ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் கூட வந்த யோகி பாபு அவங்க வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்படி போடி எலமெண்ட்ஸ்லாம் எப்படி? அது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அது சாங் ரீக்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணது நல்லா உண்மையிலேயே சிரிப்பாக என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. நல்லா தான் போச்சு. காமெடிலாம் எப்படி இருந்துச்சு? காமெடிலாம் நல்லா காமெடி ட்ராக் நல்லா தான் போச்சு. ஐஸ்வர்யலட்சுமி எப்படி பண்ணியிருக்காங்க? ஐஸ்வர்யலட்சுமியோட ஆக்டிங்கும் விஷ்ணு விஷால் ஆக்டிங்கும் ஒருத்தர் மாறி ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. யாரும் வீட்டுக்கு ஒத்தலாம் பண்ணல, ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப கருணாஸ் காமெடி தான் போகிறாங்க. பிகே கருணாஸ் இல்லாமல் அந்த காமெடி சீனே இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு எல்லாமே. ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஓகே, எல்லா காமெடிஸும் சொல்ல முடியாது. ஒரு 10ல் ஒரு 8 காமெடிஸ் தான். டீச்சர் காமெடிலாம் வந்துட்டு அவங்க காமெடி பண்ணணும்னு வரல. பட் அவங்க வந்தாலே காமெடியாக தான் இருக்காது. சரி, அதான் நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸு 5 மினிட்ஸ் மட்டும் தான் ஃபைட்டாக இருக்கும். பேலன்ஸ் 5 மினிட்ஸ் ஒரு காமெடி ஃபைட்டாக நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பார்க்கலாம். அப்படி போட்டு சாங் நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் எதிர்பார்க்கல. பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அந்த பாட்டு வரும்னு எதிர்பார்க்கல. வந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. அவ்வளோ அதெல்லாம் எதுவே தோணலை. அது படம் பார்க்கும்போது தோணல. பட் ஆனால் ஒரு காமெடியாக ஃபீலாக போயின்னு இருக்கும்போது அந்த இது எதுவே தோணல. அப்படியே ஃப்ளோலேயே போயிடுச்சு. அவ்வளோதான். தெரியல. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமியோலாம் நிறைய இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி ஓகே, ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அப்பப்போ எங்களுக்கே ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு, அவ்வளோதான். நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடியில் செம்ம பிளாஸ்டாக இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கும்போது நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. தேங்க்ஸ். நல்லா பண்ணிருந்தோம். காமெடி நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க.
செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் விட. ரம்யா கிருஷ்ணன் அவங்களாம் வரது அந்த கடைசி 20 நிமிஷம் எப்படி இருந்துச்சு ரம்யா கிருஷ்ணன் பாட்டு அவ்வளோவா எதுவும் இல்லை, பட் ஹோல் மூவியும் நல்லா இருந்துச்சு. பார்த்தாதீங்க எப்படி இருந்துச்சு நான் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட்டும். ஸோ செகண்ட் பார்ட்டும் அதே எதிர்பார்த்து தான் வந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தது செகண்ட் பார்ட்டும். எப்படி ஒரு கோட்டை இருக்கு காமெடி நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன்லாம் கூப்பிட்டு அப்பியரன்ஸ் கொடுத்தது நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஐஸ்வர்லட்சுமி இவர் விஷ்ணு காம்போ எப்படி இருந்துச்சு காம்போ நல்லா இருந்தது ப்ரோ. ஃபைட்டிங் சீன் எல்லாமே கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க நடக்கிற சண்டை அவங்களுக்குள்ளேயே முடிக்கிறா நல்லா இருக்கும். வெளியில் பெருசாக எடுத்துகிட்டு போவேனான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நல்லா இருக்கும். ஃபேமிலியாக பார்க்கலாம் கண்டிப்பாக. காமெடி எப்படி இருந்துச்சு நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்தது. சாட்டிஸ்ஃபைடா சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. காமெடி ஒர்க் ஆச்சு. கண்டென்ட் அவ்வளோ செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. ஒரு லைக் பாடிலாம் நல்லா ஏற்றிருக்காரு. நல்லா இருக்கு. ஐஸ்வர்லட்சுமி காமெடிலாம் அந்த காமெடி நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. டைப்குள்ள இருக்க அந்த இதெல்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க அதான் ப்ரோ சண்டை மாதிரி ஒரு மாதிரி காமெடியாக போகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. காமெடிலாம் எப்படி இருந்துச்சு ஓகே நல்லா தான் செகண்ட் இருந்துச்சு. ஹாஃப் எப்படி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப காமெடியாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சாரி ஓகே காமெடிலாம் ஓகே.